ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டல் லான்ச் பண்ணுறோம். ஸோ இது வந்து சென்னையிலே ஒன் ஆஃப் தி பிகெஸ்ட் ஹாஸ்பிட்டல். இந்த ஹாஸ்பிட்டலோட ஸ்பெஷல் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரீட்மெண்ட்ஸும் ஒரே ரூட்டில் இருக்குது. அதாவது நீங்கள் ஆன்காலஜிக்கு வேறு ஹாஸ்பிட்டல் போவாங்க, கேன்சர் எதுனாலும் ரேடியோதெரப்பி, ஸ்டெம் செல், இது எல்லாமே ஆல் அண்டர் ஒன் ரூஃப் இருக்குது. ஸோ இதுதான் இந்த லாஸ்ட் 10 இயர்ஸில் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ஹாஸ்பிட்டல் இதான் இது. அதே மாதிரி இதில் வந்து நாங்கள் லான்ச்காக வந்து ஒரு 100 பேருக்கு ஃப்ரீ ஹார்ட் சர்ஜரிஸ் பண்ணுறோம். ஸோ எனி ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி, குழந்தைங்களுக்கு ஹார்ட் சர்ஜரி எல்லாமே ஃப்ரீயாக பண்ணுறோம். ஒரு 100 பேருக்கு பண்ணுறோம் அது. ஸோ அது இன்றைக்கி நம்ம லான்ச் பண்ணுறோம். நன்றி. என்ன அப்படின்னா நம்ம லீடிங் ஹாஸ்பிட்டல் கூட நம்ம கம்ப்ளீட் பண்ணுற அளவுக்கு நல்ல மேஜர் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ நிறையா ஹார்ட் சர்ஜரி பண்ணிட்டு ஆஞ்சியோகிராம் நிறையா பண்ணிட்டு இருக்கிறோம். ஃபியூச்சரில் வந்து மற்ற இடத்துல ட்ரீட்மெண்ட் பண்ணி முடியாத மக்களுக்கு நம்ம என்ன எக்ஸ்ட்ரா பண்ணலாம் அப்படிங்கிறத திங்க் பண்ணி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் வந்து அடிஷ்னலாக என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இது எடுத்துக்கிட்டோம்னா கேன்சர் இருக்கு, அதுக்கு சர்ஜரி பண்ணுறாங்க, கீமோதெரப்பி கொடுக்குறாங்க. அதில் முடியலனா கூட ஃபர்தராக ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணுற மாதிரி ஒரு ரிசர்ச் லேபும் ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த கார் என்கே தெரப்பி, இந்த மாதிரி இது நிறைய நியூ ட்ரக்ஸ் டெவலப்மெண்ட், இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் நம்ம வந்து மற்ற இடத்துல இல்லாதவங்களுக்கு கூட நம்ம செய்யற மாதிரி ஒரு சென்னையில் இந்த ஹாஸ்பிட்டல்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் இந்த வேர்ல்டுன்னு சொல்ற அளவுக்கு கொண்டு போகலாம் அப்படிங்கிறத நம்மளுடைய எய்ம். அதுக்கு வேண்டிய இதை நம்ம அயராது உழைச்சு அந்த மாதிரி கொண்டு வருவோம் அப்படிங்கிறது இந்த நேரத்துக்கு சொல்ல முடியும். அது ஒரு சேவையான துறை. அதை வந்து எங்கள் குடும்பம் வந்து ஒரு மனித நேயத்துக்காக, சேவைக்காகவே வந்து 40 வருடமாக வந்து அர்ப்பணித்திருக்கோம். ஸோ இன்னைக்கு வரக்கூடிய ரொம்ப அதிகமான வந்து வியாதிகளுக்கு, நோய்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக எல்லா வகையான அதாவது சிகிச்சை பண்ணுற மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணிக்கிறோம். இந்த ஐஸ்வர்யா பல்லுக்கு, அதாவது மல்டி ஸ்பெஷாலிட்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டு உலகத்துல எல்லா அனைத்து மக்களுக்குமே பயன்படும் சொல்லி மெடிக்கல் செக்அப், மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் வச்சுட்டு அதில் வந்து யாருக்கெல்லாம் சர்ஜிக்கல் தேவைப்படுமோ, அதாவது பிறந்த குழந்தையிலிருந்து வயதானவருக்கு எல்லா வயதானவருக்கும் தேவைப்படும். சில குழந்தை பர்த்டே வந்து அவங்க வந்து டிஃபெக்டிவாக கிடைக்கிறாங்க, உயிர் வாழ்றதுக்கே அந்த குழந்தை மூச்சு விட்டுறக்கே அறுவை சிகிச்சை தேவைப்படும். ஸோ இது எல்லாமே வந்து மெடிக்கல் கமிட்டி இருக்குது. இந்த கமிட்டி வந்து ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு டிசர்விங் பீப்புளுக்கா முடிஞ்ச அளவுக்கு டிசர்விங். இப்போ நீங்கள் ஒரு கொஞ்சம் முடியாதவங்க, இது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, வேறு இடத்துல நீங்கள் கொஞ்சம் பண்ணி கொடுங்க அப்படின்னா அந்த மாதிரி ஜனங்களுக்காக மேக்ஸிமம் பார்த்து கரெக்டானவங்களுக்கு போய் சேர்ற மாதிரி பண்ணலாம். இல்ல அது நம்பருக்கு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பர்ல வந்து நீங்க கால் பண்ணீங்கன்னா அந்த நம்பர்ல இருந்து உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்ல வந்து நீங்க எல்லா டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து அவங்க பேஷண்டே பார்ப்பாங்க. பேஷண்ட் எங்கள் மெடிக்கல் கமிட்டி வந்து ஹார்ட் டிபார்ட்மெண்ட் பார்த்துட்டு, ஸோ யாருக்கெல்லாம் அது என்ன மாதிரி ஒருத்தருக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டே தேவைப்படும் இல்லையா, எல்லாத்துக்கும் சர்ஜரி தேவைப்படாது இல்லையா, ஸோ அதை பார்த்துட்டு சர்ஜரி தேவைப்படுறவங்களுக்கு லேட் இல்லாம எவ்வளவு சீக்கிரமா பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ற மாதிரி தான் இருக்கும். அது விருப்பு வெறுப்பு இல்லாம, பெரிய ரெக்கமெண்டேஷன் இல்லாம இவங்களுக்கு தேவை, இவங்க மேல அமௌண்ட் கட்ட முடியாது அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு சர்ஜரி. அவர்களே, நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் பெருந்தகை இணையண்ணன் புகழூர் பழனிசாமி அவர்களே, பெருமதிப்பிற்குரிய மருத்துவர் வேலுச்சாமி அவர்களே, மரியாதைக்குரிய மருத்துவர் சந்திரலேகா அவர்களே, பெருமதிப்பிற்குரிய மருத்துவர் அருண் முத்துவேல் அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பல்வேறு துறைகளைச் சேர்ந்த ஆளுமை பெருமக்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மருத்துவர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐஸ்வர்யா மருத்துவமனையின் வரலாறு குறித்து நாம் இப்பொழுது ஒரு குறும்படம் ஒன்றை பார்த்தோம். இந்தியாவில் ஏறத்தாழ 60க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகளை, குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு 30 மருத்துவமனைகளை நிறுவி மிக சிறப்பான வகையில் மருத்துவ சேவை ஆற்றிக் கொண்டிருக்கின்ற ஒரு குழுமம் தான் ஐஸ்வர்யா மருத்துவ குழுமம். குடும்பத்தின் சார்பில் இன்றைக்கு இந்த பகுதியில் புதிய பன்னோக்கு மருத்துவமனை ஒன்று திறந்து வைக்கப்பட்டிருப்பது என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. இந்த மருத்துவமனை திறப்பு விழா நிகழ்வில் இன்னொரு கூடுதல் சிறப்பாக 100 இருதய அறுவை சிகிச்சைகள் இலவசமாக செய்யப்படும் என்கின்ற அறிவிப்போடு இது தொடங்கப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்றார்கள், வெல் பிகன் இஸ் half done என்று. எதையும் முறையாக செய்தால் அது பாதி முடிந்ததற்கு சமம் என்கின்ற வகையில்
இந்த மருத்துவ சேவையை தொடங்குகிற போதே 100 அறுவை சிகிச்சைகள் இலவசம் என்கின்ற வகையில் இது தொடங்கப்பட்டிருப்பது என்பது உண்மையிலேயே மிக சிறந்த மருத்துவ சேவையை எதிர்காலத்தில் இந்த மருத்துவமனை அளிக்கவிருக்கிறது என்பதற்கு ஒரு சான்றாகும். அந்த வகையில் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 2007 என்று நினைக்கிறேன், சென்னையில் இதே ஐஸ்வர்யா செயற்கை கருத்தரித்தல் மையம் அடையாறு பகுதியில் திறந்து வைக்கும் வாய்ப்பினை அன்றைக்கு நான் பெற்றேன். இன்றைக்கு ஒரு 18 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஐஸ்வர்யா மருத்துவமனையை திறந்து வைக்கும் ஐஸ்வர்யம் எனக்கு கிடைத்திருப்பது என்பது மிகப்பெரிய அளவில் நான் மகிழ்வோம். ஐஸ்வர்யா மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனைக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. அது டாக்டர் சுப்பையன்னு அவர் தான் வேல், ஆணிவேல், இந்த ஆணிவேல். அவரு ஆங்கிலேயர் காலத்திலேயே மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் தமிழர்கள் ஒருத்தர் 2 பேர் தான் டாக்டர் இருக்காங்க. அந்த லிஸ்ட்ல அவர் ஒருத்தர் கோல்டு மெடல் வாங்கி பாஸ் பண்ணவர். கோவை சென்று அந்த காலத்து இசிஜி உபகரணம் எல்லாம் வாங்கி வச்சு ஹார்ட் டிசீஸ்க்கு எல்லாம் வைத்தியம் பார்த்தவர். முக்கியமான விஷயம் என்னன்னா, எனக்கு ஒரு விதத்துக்கு என்னுடைய காபி டீ நான் சாப்பிட மாட்டேன், மது பழக்கம் கிடையாது, புகைப்படம் கிடையாது, அவர் கிடையாது, எனக்கு முன்னோடி அவர் தான். அப்புறம் சாமி கும்பிட மாட்டார் அவரு. பெரியார் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, பக்தி என்பது தனிமனித பிரச்சனை, ஒழுக்கம் என்பது சமுதாய பிரச்சனை. ஒரு மனிதன் ஒழுக்க சீலனாக வாழ்ந்தால் அவன் பக்திமானாகக்கூடிய தேவையிலே சொல்றாரு. அதனால அவர் ஒழுக்க சீலனாக வாழ்ந்தால் பக்திமான பற்றி கவலைப்பட வேண்டிய 100 பேருக்கு இலவசம்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. நேற்று ஒரு லிஸ்ட் எடுத்து பார்த்தேன். இந்தியாவில் குறிப்பா தமிழ்நாட்டில் ஒரு ஹார்ட் சர்ஜரிக்கு 3,70,000 கீழே உள்ள ரேட். 3,70,000 ஹார்ட் சர்ஜரி பண்ண முடியும். அதிகபட்சம் 10 லட்சம். அமெரிக்காவில் தேவைன்னா 31,80,000. ஒரு ஹார்ட் சர்ஜரி 31 லட்சம்னா செத்துட்டாம சம்பாதிக்காத கூட அங்கோடு செத்து போய் முடியுதான். அப்படி இருக்கும்போது இந்த நாட்டுல இலவசமா ஒரு 100 பேருக்கு பண்றான்னு சொன்னா ஆஸ்பத்திரி மட்டும் விசாலம் இல்லை, மனசு விசாலமா இருக்குது. இந்த மருத்துவமனை துவக்கமே ஒரு மகிழ்ச்சிகரமான துவக்கமாக இருக்கின்றது. முதல் 100 வருகின்ற இதய நோயாளிகளுக்கு முழுவதுமாக எந்த நிலையாக இருந்தாலும் இலவசமாக அறுவை சிகிச்சை என்கின்ற போது வெறும் மருத்துவம் என்பது வியாபாரத்திற்காக மட்டுமல்லாமல் மனிதர்களுடைய ஆரோக்கியத்திற்கும் உயிரை காப்பதற்கும் என்பதை முதலிலேயே தெரிவித்திருக்கின்ற இந்த மருத்துவமனைக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன், மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் வல்ல இறைவன் துணையோடு இங்கே வருகின்ற அனைத்து நோயாளிகளும் பரிபூர்ண நலமடைந்து உடல் நலத்தோடு திரும்புவதற்கு எல்லாம் வல்ல இறைவனின் இயற்கையை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.